கடலூர் மாவட்டம் வேப்பூர் அருகே இன்று பிற்பகல் 2:30 மணிக்கு தேமுதிக உரிமை மீட்பு மாநாடு தொடங்க உள்ள நிலையில் தேமுதிக தொண்டர்கள் இப்போதே இருக்கைகளில் வந்து அமரத் தொடங்கியுள்ளனர். விவரங்களுடன் செய்தியாளர் மணிகண்டன் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் மணிகண்டன், விவரங்கள். வணக்கம். கடலூர் மாவட்டம் திட்டக்குடி அடுத்த பாசா கிராமத்தில் திருச்சி சென்னை தேசிய நெடுஞ்சாலை ஓரமாக இன்று மதியம் தேமுதிகவின் மக்கள் உரிமை மீட்பு மாநாடு 2.0 நடைபெற இருக்கிறது. மொத்தம் 200 ஏக்கர் பரப்பளவில் இந்த மாநாடு ஏற்பாடு செய்துள்ளனர். 40 ஏக்கர் பரப்பளவில் மாநாட்டு திடலும், 160 ஏக்கர் பரப்பளவில் பல மாவட்டத்தில் வரக்கூடிய வாகனங்கள் நிறுத்துவதற்காக 3 இடங்கள் தேர்வு செய்யப்பட்டு பணிகள் நடைபெற்று முடிந்துள்ளன. தற்பொழுது மாநாட்டு திடலின் முகப்பு வாயிலில் 3 நுழைவாயில்கள் அமைக்கப்பட்டுள்ளன. அதில் இந்துக்களை குறிக்கும் முறையில் கோயில் கோபுரமும், கிறிஸ்துவரை குறிக்கும் விதமாக சர்ச்சின் கோபுரமும், இஸ்லாமியர்களை குறிக்கும் விதமாக தர்கா கோபுரமும் வடிவமைக்கப்பட்டு நுழைவாயில் அமைக்கப்பட்டுள்ளது. நுழைவில் உள்ளே சென்றால் 90 அடி உயரத்தில் கொடிக்கம்பம் அமைக்கப்பட்டு அந்த கொடிக்கம்பத்தில் இன்று மதியம் 2:30 மணி அளவில் பிரேமலதா விஜயகாந்த் கட்சி கொடியை ஏற்றி மாநாட்டத்தை துவக்கி வைக்கிறார். தொடர்ந்து பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெற்று உள்ளது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.